வணக்கம் மக்களே, நான் உங்கள் அன்புக்குரிய நண்பனாச்சு நம்ம பேசிக்கிட்டு இருக்கேன். இது அன்மதி பாட்காஸ்ட். இன்றைக்கி ஒரு சூப்பரான விஷயத்தை பற்றி பேசி இருக்கும். என்ன அப்படின்னா கொஷின் மார்க் நான் கேள்விக்குறி தானே. ராமகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு சூப்பரான எழுத்தாளர் எழுதுனா கேள்விக்குறி அப்படிங்கிற புத்தகத்தில் ஒரு சூப்பரான விஷயம் எனக்கு பட்டுச்சு. அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் ஸ்டார்டிங்லேயே ஏமாத்துறது தப்புன்னு எல்லாருக்குமே தெரியும்ல, அப்பயும் எல்லாருமே ஏமாற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் ஆகும். அதில் எனக்கு ரொம்ப ஆழமாப்பட்ட விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் சொல்லியிருப்பது நான் சின்ன வயசுலேருந்து நினச்சிக்கிட்டு இருந்தேன், சின்ன பையனாக இருக்கும்போது நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஏமாத்துறது ஏமாந்து போகுது ரெண்டு பேருமே வெவ்வேறு மனிதர்கள். அதாவது ஏங்கிற மனுஷன் பிங்கிற மனுஷன் ஏமாத்தா அப்படின்னா ஏபி அப்படிங்கிறது ரெண்டு மனுஷன் தானே அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நான் பெருசாக அல்லது இந்த உலகத்தை புரிஞ்சிக்க தான் நான் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டேன். அந்த விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏமாற்றக்கூடியவன் அல்லது ஏமாற்றுறவன் ஏமாற்றப்படுறவன் ரெண்டு பேருமே வேற ஆளுங்களில் ஒரே ஆளு தான். ரெண்டு பேருமே ஒரே ஆளு தான். ஆனால் ஏங்கிற மனுஷனும் பிங்கிற மனுஷனும் ஒன்றுன்னு சொல்கிறோம். அது எப்படிங்கிற கேள்வி வரும்ல. அது அந்த இடத்துல சொல்கிறேன். அப்படிங்கிற மனுஷனும் பிங்கிற மனுஷனும் ஒன்று தான். ஆனால் எந்த சூழ்நிலையில் அவங்க இருக்காங்க, எந்த சூழ்நிலை யாருக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் யார் ஏமாற்றப்பட போகிறாங்க அல்லது யார் ஏமாற்ற போகிறாங்க அப்படிங்கிறது மாறப்போகுது. அதாவது இதில் ஏங்கிற மனுஷன் பிங்கிற மனுஷனை டிபெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா ஏங்கிற மனுஷன் பிங்கிற மனுஷனை ஏமாற்ற போதும். ஓகேவா? இதுதான் சிம்பிளான லாஜிக் தான். ஓகேங்களா? அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம யாருமே இங்கே உத்தமன்லாம் எவனுமே இல்லை. இது எனக்கு புரிஞ்ச விஷயம். யாருமே இங்கே உத்தமன் யாருமே இல்லை. எல்லாருமே ஏமாற்றக்கூடியவன் தான், எல்லாருமே ஏமாற்றக்கூடியவன் தான். நம்ம அதே மாதிரி அந்த புக்கில் இன்னும் ரொம்ப அழகான விஷயம் சொல்லியிருப்பாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் ரொம்ப சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் அம்மா பக்கத்தில் இருக்க காய்கறி கடைக்கு போயிட்டு வெங்காயமோ மிளகாயோ ஏதோ சம்திங் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. அப்போ நானும் வீட்டில் இருக்க அந்த கூடப்பையெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் அமௌண்ட் டமாட்டோ வாங்கிட்டு போவேன். போகும்போது எங்கள் அம்மா சொல்லுவாங்க, சின்ன பையன் சொல்லி ஏமாற்றிடுவாங்க, கொஞ்சம் பார்த்து சூதானமாக போய் வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் எவ்வளோ கேர்ஃபுல்லாக எவ்வளோ சூதானமாக வாங்கிட்டு வந்தாலுமே வீட்டுக்கு வந்தது எங்கள் அம்மா என்ன திட்டுவாங்க, என்னப்பா சின்ன பையன் சொல்லி ஏமாற்றிட்டான் பாது அந்த கடைக்காரன் அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. அதே விஷயம் எனக்கு மட்டும் தான் நடக்குமான்னு கேட்டால் இல்லை. ஒருவேளை எங்கள் அம்மா கடைக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னா எங்கள் அப்பா திட்டுவாங்க. ஒருவேளை எங்கள் அப்பா கடைக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னா எங்கள் தாத்தா திட்டுவாங்க. ஆக மொத்தம் இங்கே எல்லாருமே ஏதோ வகையில் ஏமாந்துட்டு தான் இருக்கும். என்ன அப்படின்னா, யார் ஏமாற்ற போகிறாங்க, யார் ஏமாற்றப்பட போகிறாங்க அப்படிங்கிறதுலாம் ஒரு சூழ்நிலை தான் முடிவு பண்ணுது. அந்த காலமும் நேரமும் அவங்களோட தேவையும் தான் முடிவு பண்ணுது. அதனால் ஏமாத்துறது எல்லாத்துக்கும் தெரியும் தப்புன்னு, ஆனாலும் அதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம்ல. இதெல்லாம் என்ன செய்ய போதும் அப்படின்னு அது இன்னும் ஆழமாக பல விஷயங்களை பற்றி பேசியிருப்பாங்க. ஒரு 2-3 பக்கங்கள் தான் இந்த விதிகள். ஆனால் இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் அவ்வளோ டீட்டெயில்டாக பல விஷயங்கள் பேசப்பட்டிருக்கோம். அண்டு கண்டிப்பாக படிக்க வேண்டிய ஒரு புத்தகம்ல அந்த புத்தகத்தை நான் சொல்லுவேன். இன்னும் அந்த புத்தகத்தை நான் முழுசாக படித்து முடிக்கலை. கண்டிப்பாக படித்து முடிச்சுட்டு அதை பற்றி நான் கம்ப்ளீட்டாக ஒரு ரிவ்யூ போட்டுருவேன். ஓகே, டன். நாளைக்கு இந்த மாதிரி சாமையான கண்டென்ட்டோட நாளைக்கும் சேர்றேன். அன்டில் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்துக்கிட்டே இருக்கேன்.